நீங்கள் தேவ அன்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அதையே எப்போவுமே அவரே பிடிச்சி விரும்பி இது பண்ணுங்க. வாயிலையே கிடையாது. உங்கள் இருதயம் எப்படி இதை ஒரு நெகட்டிவாக சொல்கிறேனே, ஓகேவா? உலக மனுஷங்க லவ் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ, பெண் ஆணையோ, இல்லை கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ எடுத்துப்போம். அப்போது அவங்க தாட்டு சிந்தை ஃபுல்லாகவே தாங்க விரும்புகிற அந்த நபரை பற்றியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் இருதயம் மாறணும். இல்லை இன்னும் கொஞ்சம் இது பார்த்தா சினிமா ஹீரோஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ செலிப்ரிட்டிஸாக இருக்கும், இவங்களை பற்றின திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பேசுகிற மாதிரி இவங்க பேசுவாங்க. அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், அவங்களோட ட்ரெஸ், அவங்க நடத்துறது, அவங்க யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம், சோப்பு, அதே மாதிரி அவங்க நடக்கிற மாடுலேஷன், அவங்க பேசுகிற மாடுலேஷன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திரியிறாங்களா? இது ஏன்? அவங்க மேலே உள்ள அன்பு. ஓகேவா? அன்பை பற்றி டீட்டெயிலாக 1 Corinthians 13 பாருங்கள். அந்த அன்பு உங்களுக்கு தேவனிடத்தில் வரணும். அப்போது அந்த தேவ சுபாவம் உங்களுக்குள்ளே தானாகவே வரும். அது வர 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 எல்லாமே அவரே உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஓகேவா? உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த புரிதல் வந்துச்சுன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் செய்வீங்க. இவ்வளோ உங்களுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுங்கிற விஷயமே வேணாம்.